பிளஸ் இந்த வார செய்திகள். IAS IPS அதிகாரிகளுடன் முதல்வர் ஜோசப் விஜய் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற IAS IPS அதிகாரிகளுக்கான மாநில அளவிலான மாநாட்டில் போலீஸ் DGP, அனைத்து அரசு துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட போலீஸ் சூப்பரண்டன்ட்கள், சரக DIGக்கள், IGக்கள் மற்றும் வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய முதல்வர் ஜோசப் விஜய், அதிகாரிகள் அரசியல் தலையீடுகளுக்கு இடமளிக்காமல் சட்டம் மற்றும் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் கூட்டணி கட்சிகளின் முக்கிய ஆலோசனை கூட்டம் சென்னை ECR சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருமாவளவன் மற்றும் நிர்வாகிகள், மதிமுக சார்பில் வைகோ, காங்கிரஸ் சார்பில் மாணிக்கம் தாக்கூர், ப. சிதம்பரம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தருவதால் பங்கேற்கவில்லை. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மீதான அவதூறு வழக்கை திரும்ப பெற்றார் திமுக MP TR பாலு. பாஜக முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை மீது தொடரப்பட்டிருந்த அவதூறு வழக்கை திமுக மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TR பாலு வாபஸ் பெற்றார். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு வாபஸ் பெற்றது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ்நாட்டில் ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்காக தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வின் மூலம் பணியில் உள்ள ஆசிரியர்கள் தங்களின் ஆசிரியர் தகுதியை உறுதி செய்யும் வாய்ப்பை பெறுகின்றனர். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள் என வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. 2025-26ஆம் நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் நடைமுறைகளில் புதிய நிதி விதிகள் அமுலுக்கு வந்துள்ளன. ஊதியதாரர்கள் மற்றும் தணிக்கை தேவையில்லாத தனிநபர் வரி செலுத்துவோர் தங்களது வருமான வரி கணக்கை ஜூலை 31ஆம் தேதிக்குள் கட்டாயம் தாக்கல் செய்ய வேண்டும். காலக்கெடுவுக்குள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாதவர்களுக்கு தாமத கட்டணம், வட்டி, சில வரி சலுகைகளை இழக்கும் நிலை மற்றும் ரீஃபண்ட் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சிக்கல் ஏற்படலாம். தமிழ்நாட்டில் விமான சேவைகளை நிரந்தரமாக நிறுத்தியது ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம். கடுமையான நிதி நெருக்கடி மற்றும் செயல்பாட்டு சவால்களை எதிர்கொண்டு வரும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருந்து இயக்கப்பட்ட அனைத்து உள்நாடு மற்றும் சர்வதேச விமான சேவைகளையும் முழுமையாக நிறுத்தியுள்ளது. சென்னை, கோயமுத்தூர், மதுரை உள்ளிட்ட விமான நிலையங்களில் இருந்து இயக்கப்பட்ட சேவைகள் குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீதம் இருந்த சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் ஸ்பைஸ் ஜெட்டின் விமான போக்குவரத்து முழுமையாக முடிவுக்கு வந்துள்ளது. திரைப்பட இயக்குனர் K. பாக்கியராஜ் காலமானார். அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற்றது. தமிழ் திரையுலகின் புகழ்பெற்ற இயக்குனரும் நடிகருமான K. பாக்கியராஜ் மாரடைப்பால் காலமானார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழ் திரையுலகிற்கு ஆற்றிய மகத்தான பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற முதல்வர் உத்தரவிட்டார். அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள், திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்தனர். அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு வான்வழி தாக்குதலில் பலியான ஈரானின் உச்ச தலைவர் காமேனியின் இறுதி சடங்கில் இந்தியா பங்கேற்கிறது. காமேனியின் இறுதி சடங்கில் இந்திய அரசின் சார்பில் பீகார் மாநில ஆளுநர் சையத் அதா மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் பங்கேற்கின்றனர். பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட பிரதிநிதிகளும் இறுதி சடங்கில் பங்கேற்க உள்ளதால் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் போட்டிகள் ரசிகர்களின் ஆதரவுடன் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குரூப் சுற்றில் சிறப்பாக விளையாடி தகுதி பெற்ற அணிகள் தற்போது வெற்றி அல்லது வெளியேற்றம் என்ற நிலைக்கு களமிறங்கியுள்ளன. ஒவ்வொரு போட்டியும் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை தீர்மானிப்பதால் கடும் போட்டி நிலவி வருகிறது. கனடா, பிரேசில், போர்ச்சுகல், மெக்சிகோ அணிகளின் ஆட்டம் உலக அளவில் கால்பந்து ரசிகர்களின் கவனம் பெற்றுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.